Hi friends, TNPSC Group 2 மற்றும் 2A வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் நமக்கு மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியில் சில தமிழ் அறிஞர்களை பற்றின நமக்கு விளக்கங்கள் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சிலபஸில் இருக்கிறவங்க தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், நமக்கு மறைமலை அடிகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்போட தமிழ் புத்தகம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து படிக்கணுமான்னு சந்தேகம் இருந்திருக்கும். லாஸ்ட் குரூப் 4ஓட கேள்விகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைத்திருக்கும். ஏன்னா நமக்கு 11ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, சிறப்பு தமிழ் நமக்கு அட்வான்ஸ்டு தமிழ் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்தும் சில கேள்விகள் 1, 2 அந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம சிலபஸில் எங்கெங்கெல்லாம் நமக்கு கண்டென்ட் அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் தலைப்புகளில் கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு இதிலேருந்து ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ வாங்க மறைமலை அடிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழாசிரியர் பணிக்கு நேர்காணலுக்கு சென்றார் ஒருவர். ஸோ இது வந்து மறைமலை அடிகளோட தமிழ் அந்த அறிவை பற்றி ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குற்றியலுகரத்துக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யார் கேட்டிருப்பாங்கன்னா, பரிதிமார் கலைஞர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கேட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து உடனே அஃது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்கள் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் வந்து சொல்லியிருப்பார். இதுதான் வந்து அந்த ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியாதுன்னு சொன்னவங்கள நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, அஃது எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுல அஃது அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? ஸோ எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம், தெரியாது அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். நீங்கள் குற்றியலுகரத்தோட வகைகள் படித்திருந்தீங்க அப்படின்னா இது தெரியும். அஃது அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அஃது அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு உயிரெழுத்து அக்கன்னா வந்து உயிரெழுத்தை தொடர்ந்து அதை தொடர்ந்து ஒரு தனிக்குறில் வரும். ஸோ அதுதான் வந்து ஆயுத எழுத்து, எப்போதும் தனித்து வராது. ஸோ அஃது அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியலுகரம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். குசுடு துபுரு அதுதான் வந்து நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அடுத்தது தெரியாதுல யாது, அதாவது நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர சொல் எழுத்து அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொன்னதன் மூலமாக தமிழை பற்றின எனக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அறிவு இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி வியக்க வைத்திருப்பார். பரிதிமார் கலைஞரையே வியக்க வைத்த ஒரு தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மறைமலை அடிகள் தான் அது. ஓகேவா? பரிதிமார் கலைஞருடனான அவரோட நட்பு அப்படிங்கிறது தனித்தமிழ் மீதான அடிகளாரின் பற்றை வந்து மிகுதியாக்கியது. ஸோ 2 பேரும் ஒரே காலேஜில் பணியாற்றும் பொழுது 2 பேருக்கும் நட்பு ஏற்பட்டு அவங்களுடைய தனித்தமிழ் மீதான அவங்களுடைய அந்த பற்று அப்படிங்கிறது அதிகமாகிருக்கு. பிறமொழி கலப்பு இன்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டே பேசவும் எழுதவும் இயலும் என்று நடைமுறைப்படுத்தினார்கள். சுவாமி வேதாசலம் எனும் தன் பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டதோடு தம் மக்களின் பெயரையும் தூய தமிழ் பெயர்களாக மாற்றினார். ஓகேவா? ஸோ வேதாச்சலம், சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிறத மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பார். பரிதிமார் கலைஞரும் சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிறது தான் ஒரு பெயர், அதுவுமே வந்து மாற்றியிருப்பாருங்கிறத நம்ம படிச்சிருப்போம். இவரை பற்றின மேலும் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளம் வயதில் பல்வேறு இதழ்களில் கட்டுரை எழுதி வந்த அடிகளார் ஞானசாகரம் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தியிருப்பார். ஸோ அந்த ஞானசாகரம் அப்படிங்கிறதையும் மாற்றியிருப்பார். ஞானசாகரம் அப்படிங்கிறத பாருங்கள், அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியிருப்பார். இது வந்து நம்ம சோஷியல் புக்கில் படிச்சிருப்போம் இல்லையா. ஞானசாகரம் அப்படிங்கிற இதழை அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருப்பார். ஏன்னா இதுவுமே வடமொழி கலப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா மற்றும் ஓஷன் ஆஃப் விஸ்டம் முதலான இதழ்களை நடத்தி சிறந்த இதழாளராக திகழ்ந்தார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சியுரை, பட்டினப்பாளைய ஆராய்ச்சியுரை, சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் முதலான பல நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. முறையான பள்ளி கல்வியை முடித்திராத மறைமலை அடிகள் ஆக்கிய நூல்களும் ஆற்றிய சொற்பொழிவுகளும் அவர் ஒரு அறிவு கடல் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும். ஸோ ஒரு சின்ன பேராகிராஃப் தான், இதுலேருந்து நம்ம ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சு நோட் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு போதும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு குட்டி வீடியோவில் நம்ம ஒவ்வொருத்தவங்களை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.